வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நான் வந்திருக்கின்ற காரணம், ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு நபராக வளம் வந்து கொண்டிருக்கின்றேன். இனிமேலுக்கு தொடர்ந்து நான் நகரக்கழக செயலாளர் பதவியில் இருந்து என்னால் பணியாற்ற என மனநிலையும் இல்லை, உடல்நிலையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனையொட்டி அரசியல் கட்சிகள் படு தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. பாஜகவுடன் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக தமிழகத்தில் 169 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கிறார். இதனிடையே வேட்பாளர்கள் அறிவிப்பில் அதிமுகவில் சில மனக்கசப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளர் அறிவிப்பில் சில அதிருப்தி இருந்த நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் சர்ச்சை வெடித்துள்ளது. கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுக சார்பாக சு ராஜீவ்காந்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் ராஜீவ்காந்தி அறிமுகம் மற்றும் செயல் வீரர் கூட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், அதிமுக முன்னாள் அமைச்சர் ப மோகன், மாவட்ட செயலாளர் குமரகுரு உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கள்ளக்குறிச்சி நகர செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏ அழகுவேல் பாபுவின் கணவருமான பாபு மேடையில் பேசிய போது, தொடர்ந்து நகர செயலாளராக பணியாற்ற விரும்பவில்லை, மிகுந்த மனவருத்தத்தில் இருக்கிறேன் என்று கண்ணீர் மல்க கூறினார். பின்னர் மேடையிலேயே கையெடுத்து கும்பிட்டு தரையில் விழுந்து வணங்கியவாறு தனது ராஜினாமா கடிதத்தை மாவட்ட செயலாளர் குமரகுருவிடம் நேரடியாக வழங்கினார். ஆனால் அந்த கடிதத்தை குமரகுரு வாங்க மறுத்த போதிலும் கையில் திணித்துவிட்டு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கூட்டத்தை விட்டு வெளியேறினார். இந்த சம்பவம் கூட்டத்தினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராஜினாமா கடிதத்தில் பாபு, கள்ளக்குறிச்சி நகர கழக செயலாளர் ஆகிய நானும் எனது மனைவியும் முன்னாள் எம்எல்ஏவுமான அழகுவேல் பாபு ஆகிய நாங்கள் இருவரும் பல்வேறு மன உளைச்சல் காரணமாக கட்சி பணியாற்ற இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கழக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் முழுமையாக விலகுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 நெருங்கும் நிலையில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராஜீவ்காந்தியின் அறிமுக கூட்டத்திலேயே இத்தகைய நிகழ்வு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி அதிமுகவில் இது போன்ற உள்ளடி மோதல்கள் அவ்வப்போது வெளிப்படுவது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் இத்தகைய பகிரங்க ராஜினாமா கட்சியினரிடையே பெரும் அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நான் வந்திருக்கின்ற காரணம், பல்வேறு மன உளைச்சல் இருந்தாலும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து வர வேண்டும். நாம் போதும் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு இன்று ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு நபராக வளம் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் வந்த நோக்கம் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இனிமேலுக்கு தொடர்ந்து நான் நகரக்கழக செயலாளர் பதவியில் இருந்து என்னால் பணியாற்ற என மனநிலையும் இல்லை, என் உடல்நிலையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு, எனக்காக உழைத்த, என்னோடு பணியாற்றிய உங்கள் அத்தனை பொற்பாத மலருக்கும் எனது நன்றியை கூறி தம்பி ராஜீவ்காந்தியை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கழகத்தின் அம்மா பேரவை. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.